எல்லாருக்கும் அது பரவிடும். இதை பத்தி இன்னொரு வாட்டி பேசாம நீயும் குழப்பிக்காத. ஓ, வச்சுட்டு வா. சேட்டன், அதாவது சாத்தான், தி டார்க், இருட்டில் சாத்தானின் செய்கை லீலைகள் வச்சுக்கலாம். என்னதான் சுதந்திரம் அடைந்தாலும், என்னதான் நாகரிகம் அடைந்தாலும், மூடநம்பிக்கை என்பது ஒரு பேரலாக போயிட்டே இருக்கும். என்னதான் ஆங்கிலத்தில் மருந்து கண்டுபிடித்தாலும் இன்றைக்கும் நம்ம ஆயுர்வேத சிகிச்சை தான் எடுப்பேன், யுனானி தான் எடுப்பேன், சித்தா தான் எடுப்பேன்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் இருக்கிறார்கள். அது அவர்களுடைய தவறல்ல, அது செய்ய வேண்டிய ஒரு பணி தான். இப்படி இருக்கிறப்ப தான் ஒரு ஒரு கிராமப்பகுதி, இன்னும் சொல்ல போனால் ஒரு மிகப்பெரிய இதில் இருக்காங்க. அதாவது ஒரு கிராமப்பகுதி, மலைவாழ் பகுதி அங்கே இருக்காங்க. அதுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாப்புல. ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கு அப்புறம் சாத்தான், வேதம், இயேசு, ஆண்டவர், இதெல்லாம் பல விஷயங்கள் சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ ஒரு ஒரு கணவன், ரொம்ப ஒரு சின்சியரான மனைவியின் கணவன் உடல்நிலை சுகவீனம் என்ன இருக்குது, அவரை காப்பாற்ற போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி போகிறார். இதற்கு முன்பு இன்னொரு பெண்மணி என்ன செய்கிறாங்கன்னா, சாத்தான் மேலே இன்னும் சொல்ல போனால் பாவ மன்னிப்பு கேட்பதற்காக சர்ச்சுக்கு போகிறாங்க. அங்கே அந்த ஃபாதர் வந்து சொல்கிறாரு, பிறந்ததே பாவம், ஆசைப்படுவது பாவம், அசிங்கம் அசிங்கம்னு கமல் சார் சொல்லுவார்ல, அதுபோல் வந்து எல்லாம் வாழ்வதே பாவம், எது எடுத்தாலும் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனோநிலை, அந்த மனோநிலை இருக்கக்கூடிய அந்த கிராமம். அப்போ அந்த பாதிரியாரை இறந்து விடுகிறார். பாவ மன்னிப்பு கொடுக்கக்கூடிய பாதிரியாரே இருக்கிறாரு. ஒரு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண பெண்மணி திடீர்னு ஒரு ஹிஸ்டாரிக் பேஷண்ட் மாதிரி பிஹேவ் பண்ணி பிள்ளைகளை போட்டு அடித்து பிடிச்சி அநியாயம் பண்ணி செய்கிறார். சின்ன குழந்தையெல்லாம் கொலை செய்ய போகிறார். அவரே மாட்டிக்கிறார். அப்புறம் இறந்து விடுகிறார்கள். போஸ்ட்மார்ட்டம் பண்ண போய் பார்த்தாக்கா எல்லாமே கரெக்டாக இருக்குது. பாடி அழுக மாட்டுறது இதாகுது. என்னென்னு பார்த்தா மூளையில் அந்த நரம்புகள் அந்த மாதிரி திசுக்கள் வந்து பணியை வேலை செய்து கொண்டே இருக்கிறது. ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் சொல்லுவோம்ல, அதாவது கிரைமா த்ரில்லர் தான். அப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் திருந்தினார்களா இல்லையா? இவர்கள் இந்த செய்கையை செய்திருந்தால் கிராம மக்களை சேர்ந்து அடிக்கிறாங்களா பிடிக்கிறாங்களா? இது வந்து என்னாச்சா, மணிகண்டன் ராமலிங்கம் என்ற ஒரு புதிய இயக்குனர், அவர் வந்து தைரியமாக ஹேண்டில் செய்கிறார். அதுபோல் இன்னொரு பள்ளியில் இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள், ஒரு +1 +2 லெவல் உள்ள மாணவர்கள், அந்த மாணவிக்காக அந்த பையன் எல்லாமே செய்வதற்கு ரெடியாக, இன்னொரு ஹீரோ செய்வதற்கு ரெடியாக இருக்கும்போது அவருக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அது ஸ்பிரிச்சுவலாக எப்படி ட்ரீட் பண்ண முடியும், மெடிக்கலாக எப்படி ட்ரீட் பண்ண முடியும், காவல்துறையின் மூலமாக எப்படி செய்யப்படும், அப்புறம் கதவு அடைக்கிறது, இறந்து போகிறவர்கள் மேலே வந்து ஒரு புள்ளி அந்த மாதிரி சில சிலுவைகள் இருக்கிறது, சிலுவை திடீர்னு மாறுவது, மறப்பது. ஏன்னா சஸ்பென்ஸ் த்ரில்லர் வந்து இப்போ அண்மை காலத்தில் படங்கள் இல்லை. நிறைய இடத்துல என்ன செய்கிறாங்கன்னா, நிறைய ஆங்கில படங்களை பார்த்து த்ரில்லரு, அதுக்குன்னு ரசிகர்கள் இருக்கிறார்கள். எப்படி காதலுக்கு எப்படி ரசிகர்களோ, அரசியலுக்கு எப்படி ரசிகர்களோ, அது மாதிரி வந்து சோகத்துக்கு மட்டுமே உள்ள ரசிகர்கள் இருக்கும்போது சஸ்பென்ஸ் த்ரில்லருக்கு வந்து படங்கள் ஃபீட் பண்ணுவதற்கு இல்லாத சமயத்தில் இது ஒரு நல்ல திரைப்படம் வந்திருக்கு. இதில் என்னாச்சுனாக்கா, அஸ்தினாபுரம் வில்லேஜில் தான் அந்த இல்லை உலக நாடுகளில் எல்லா இடங்கள்லையும் இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. அது என்ன செய்கிறாங்கன்னா, கிறிஸ்டியானிட்டியை போய் இடிக்க போகிறாங்களான்னு போனாக்கா இல்லை, பேய் பிசாசை பற்றி என்கரேஜ் பண்ண போகிறாங்களா இல்லை, காவல்துறையை பற்றி ஏதாவது குறைபாடாக சொல்கிறாங்களா இல்லை. எல்லாருமே நேச்சுரல் ஆர்டிஸ்ட்டு, ஒரு சில நடிகர்கள் மட்டும் பழைய நடிகர்களை வச்சு செஞ்சுருக்காங்க. இது நினச்சா அந்த மேக்கப்பு, அந்த சுச்சுவேஷன், ஆர்ட் டைரக்ஷன் எல்லாம் வந்து ஒரு அந்த உலகத்துக்கு, அந்த பேய் உலகத்துக்கே கொண்டு போகும். இதை எல்லோரும் பார்க்கக்கூடிய படமானா பார்க்கலாம். ஏன்னா பிள்ளைகள் வந்து ஒரு த்ரில், ஏன்னா நிறைய பாட்டிமா பக்கத்தில் எல்லாம் தாத்தா பாட்டி கதை சொல்லுவது இப்போ இல்லைன்னு ஆகி போச்சு. அதான் இருக்கிற தாத்தா பாட்டிலாம் அனாதை இல்லத்தில் கொண்டு சேர்த்துறாங்க, முதியோர் இல்லத்தில் இல்லை. இது மாதிரி இருக்கும்பொழுது இந்த கதையை வந்து தியேட்டரில் போய் பார்த்தோம்னா, அது தியேட்டரிக்கல் எஃபெக்டோடு பார்த்தோம்னாக்கா, அதை வருமானம் அவர்களுக்கு இருப்பது ஒரு பக்கம் இருந்தாலும், அதாவது தயாரிப்பாளர் இயக்குநர்கள் இருந்தாலும், இது வந்து ஒரு ரியல் ஃபேக்டே, ரியல் ப்ரெசன்டேஷனை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் சேட்டன் தி டார்க் இந்த படம் எல்லாரும் விரும்பி பார்க்கக்கூடிய படம். மூட நம்பிக்கைக்கு எதிராகவா, மத நம்பிக்கைக்கு எதிராகவா இருக்கக்கூடியதா அப்படின்னு பார்த்தா, அந்த ஊர்லேயே இயேசுநாதர் சர்ச்சு ஆலயம் இருக்கிறது, சாத்தானுடைய கோயில்களும் இருக்கிறது. ஆனால் உள்ளே முந்திரக்கூடாது. சாத்தானுடைய கோயில்னால் மற்ற நம்மளுடைய கோயில்கள் நினைக்க வேணாம். அந்த டிஃப்ரென்ஷியேட் நல்லா செய்திருக்கிறார்கள். பார்க்க வேண்டிய திரைப்படம், பார்க்கலாம்.
மா கிளம்பிட்டியா அலிஷா? வரேன். எல்லாம் பண்ணிட்டு உங்க 2 பேர்த்துக்கிட்ட திட்டு வாங்கிட்டே இருக்கேன்டா. மனசாட்சியே இல்லைல்ல உங்களுக்கு எல்லாம். என்ன சொல்லி காட்டியா? நீ எல்லா விஷயத்துலயும் கரெக்டா இருக்கியா? காலையிலேயே வாழ்வாள்னு ஸ்கூல்லயும் சரி எல்லார்கிட்டையும் திட்டு வாங்குறது அவளுக்காக மட்டும்தான், அவ ஒருத்திக்காக மட்டும்தான். அலிஷா, என்னதான் நாங்க 2 பேரும் சின்ன வயசுல எல்லா இடத்துலயும் போய் நான் கேட்டுட்டு வீட்டு இதை வைக்கலாமான்னு இன்வெஸ்டிகேட் பண்ணி போய் நாங்கள் பண்ணிக்கலாமான்னு கேட்டோம்.